என்ன செய்யறது அடுத்து அதுக்கு அடுத்த பிளானிங் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அந்த பிளானிங் நம்ம வந்து போடுறதே கிடையாது. ஆனா ஒரு மனிதன் இறையடியானாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பி இருந்தால், அவன் எங்க இருந்தாலும் சரி, எந்த சஃபருக்கு போனாலும் சரி, அவனுடைய பிளானிங்ல ஒரு பிளானிங், நான் மறுபடியும் வராமல் இருந்து விட்டால், எனக்கு மரணம் வந்து விட்டால், அப்படின்னு அந்த ஒரு பிளானிங்க போட்டுட்டு தான் இந்த சஹாபாக்களே வெளியில செல்வாங்க. வீட்டுக்கு வெளியில போவாங்க. ஒரு போருக்கு போகும்பொழுது, ஒரு பிரயாணத்துக்கு போகும்பொழுது, அல்லது ஊரை விட்டு வெளியூருக்கு போகும்பொழுது, இந்த மாரி எந்த இடத்துக்கு சென்னாலும் சென்று விட்டாலும் அவர்கள் மரணம் வந்துவிடும். அதனால தான் நீங்க பாருங்க, பல ஹதீஸ்கள, பல வரலாற்று புத்தகங்கள்ல, நான் இந்த பிரயாணத்துக்கு செல்லுகிறேன். என்னுடைய நாங்க போகும்பொழுது, ஏதாவது எனக்கு ஆபத்து வந்து விட்டால், மரணித்து விட்டால், என்னுடைய மனைவிக்கு இந்த இந்த சொத்த குடுத்துடணும். அல்லது இந்த இந்த கடன வந்து நியமிச்சிரணும் குடுத்தரணும். அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இந்த விஷயங்கள சொல்லிக் குடுத்தரணும். அல்லது அந்த அனாதை பிள்ளைய வளர்த்தரணும். அப்படின்னு வசியத்து செய்வாங்க. மரணிப்பதற்கு முன்பாக செய்வோம் இல்லையா வசியத். அந்த வசியத்த செஞ்சுக்கிட்டு தான் போவாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய பிளானிங் இருக்கும். ஆனா இந்த பிளானிங் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த மாரி இருக்கும் பொழுது, எப்படி நம்மளுடைய உள்ளத்துக்கு அந்த உணவு கிடைக்கும்? நம்மளுடைய உள்ளத்துக்கு, ஆன்மாக்கு, நம்மளுடைய ரூஹுக்கு உணவு இந்த குர்ஆன் மூலமாக தான், இந்த நேர்வழியின் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான். சரி. ரூஹ் சம்மந்தமா சில விஷயங்களை பார்த்தோம். இது முதல் விஷயம் என்ன பார்த்தோம்? குர்ஆன் சம்மந்தமா. இதுக்கு அப்படியே கடைசியா 2வது விஷயம் நம்ம கடைசியில பார்ப்போம். ஏன்னா, அதுதான் ஸ்டார்ட்டிங், லாஸ்ட் அத வச்சு தான் நம்ப ஆ ஆட் பண்ணணும். அத வச்சு தான் நம்ம புரிய வைக்கணும். ரூஹ்க்கு கிஸா, ரூஹுடைய உணவு என்ன அப்படின்னு சொல்லி. முதல் குர்ஆன பார்த்தோமா? அதுக்கப்புறம் நம்மளுடைய 2வது டாபிக் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தொழுகையில எப்படி வந்து குஷூ வர்றது? குஷூ அப்படின்னு சொன்னா, உள்ளச்சத்தோடு தொழுவது. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? அ ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் தெரியுது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இந்த தொழுகையில உங்களுக்கு குஷூ கிடைக்கணும். தொழுகையில உங்களுக்கு வந்து அ ஒரு உள்ளச்சத்தோடு உங்களுக்கு தொழணும். அந்த பயத்தோடு தொழணும். கண்டிப்பா இது சொல்லுங்க. நம்ம இந்த வொர்க் ஷாப்ல அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அவன ரொம்ப திட்டிட்டோம். அப்படி பேசியிருக்க கூடாது. அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது, அப்ப அவன் நல்ல மனுஷனா இல்லையா? நல்லதன் பக்கம் அவன் மாறுறதுக்கு அவனுடைய